வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். திமுக மேலே அதிமுக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது. சதுரங்க வேட்டை படபாணியில் நீங்கள் மக்களை ஏமாற்றி விட்டீர்கள், மக்களின் ஆசையை தூண்டி ஆட்சிக்கு வந்தீர்கள் என்ற குற்றச்சாட்டையும், பெட்டி பெட்டியாக மனுக்களை வாங்கினார்கள், பெட்டியின் சாவியை தொலைத்து விட்டார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டையும் அதிமுக திமுக மேலே வைக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவை நோக்கி திமுக கேள்வி எழுப்புகிறது. பாஜக கூட்டணியில் இருந்தோன்றதுக்காக நாங்கள் விமர்சிக்க மாட்டோன்றது சரியா? இதுதான் கள்ள கூட்டணியின் எடுத்துக்காட்டுன்னு திமுக அதிமுகவை விமர்சிக்கிறது. கன்னித்தீவு கதை போல அதிமுகவுடைய ஊழல்கள் பெரிதாக இருக்கிறது. சிறுபான்மையினர் மீது திடீர் அக்கறை வந்தது போல நாடகம் ஆடுகிறது அதிமுக அப்படின்னு விமர்சனத்தை திமுக அதிமுக மேலே வைக்கிறது. இந்த நேரத்தில் திமுக மேலே பாஜக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, தேர்தல் வரும்போது மட்டுமே திமுகவுக்கு மக்களை தெரியும், தமிழ் உணர்வு அப்போதுதான் வரும், 5 வருடங்கள் கழித்து மக்களை சந்திக்க வருவார்கள், அதன் பின்பு மறந்து விடுவார்கள் அப்படின்னு அண்ணாமலை திமுக மேலே குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார். இதே பாஜக மேலே அண்ணாமலை மேலே திமுக வைக்கக்கூடிய கேள்வி அப்படின்றது, சரி நீங்கள் பேசுங்க, மாநிலத்துக்கு தர வேண்டிய நிதியை கொடுத்துட்டு பேசுங்க, வெள்ள நிவாரண நிதியை கொடுத்துட்டு பேசுங்க, 29 பைசா தான் கொடுக்குறீங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டு பேசுங்க, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்களை கொண்டு வந்தீங்களா அதை பற்றி பேசுங்க அப்படின்ற பதில் கேள்விகளையும் திமுக எழுப்புகிறது. எல்லாவற்றையும் விவாதிக்க இருக்கிறோம். களத்தில் பரபரப்பு குற்றச்சாட்டுகள், திமுக விசஸ் அதிமுக விசஸ் பாஜக விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய மதிமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு அந்தரிதாஸ் அவர்கள், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் டாக்டர் சஃபி சுலைமான், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய அணியினுடைய மாநில தலைவர் திரு ஜி.கே. நாகராஜ், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு நாகராஜ் அவர்கள்ட்ட இருந்துட்டு பேசுங்க, மாநில அரசை திமுகவை பேசுங்க, ஆனால் நிதி கொடுத்துட்டு பேசுங்க, நிதி கொடுக்கலன்னா வழக்கு தொடுப்போம் அப்படின்னு இப்போ முதலமைச்சர் சொல்றாரு. அதாவதுங்க, ஒரே பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்கின்ற நிகழ்ச்சியை நம்முடைய தமிழக முதல்வர் செஞ்சிட்டு இருக்காங்க. இதனால் வரைக்கும் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் மாறி மாறி வாக்குறுதிகளை அள்ளி வழங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அவர் நிலைமை மாறிவிட்டது. வளர்ச்சி தொடர்பாக பேச வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் வந்தாலும் கூட அதையெல்லாம் மறைப்பதற்கும் பொய் சொல்றது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக ஏழை எளிய மக்களுக்கு என்ன புரிய போகுது அப்படிங்கிற ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இவ்வளவு திட்டங்கள், இவ்வளவு பாலங்கள், இத்தனை வளர்ச்சி பணிகள், திருச்சியில் நடைபெற்ற 20,000 கோடிக்கு மேலான பணிகள், ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லலாம். இன்றைக்கு 50,000 கோடிக்கு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கிசான் சம்மன் நிதியிலிருந்து ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு ஏறக்குறைய தமிழகத்தில் மட்டும் 3,60,00,000 பேருக்கு இன்னைக்கு ரேஷன் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல திட்டங்களை நான் பட்டியலிட்டால் மணிக்கணக்கு போதாது. அந்த அளவுக்கு திட்டங்களை கொடுத்துக்கின்ற பொழுது இவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம், என்ன கொடுத்தாங்க? நான் சொல்றேன், இந்திய அரசு இன்னைக்கு வந்தே பாரத் ரயிலிருந்து இன்னைக்கு அமைக்கப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள், பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு மக்களை சென்று சேர்ந்து இருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 கோடி மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி இவங்க ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றத முதல்ல மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க போறோம் அப்படின்னு முதலமைச்சர் இப்ப பேசியிருக்காரு. நிதி கொடுக்காமல் இருப்பதற்காக வழக்கு தொடுக்க போறோம் அப்படின்றார். அதாங்க, நீங்க காங்கிரஸ் இவங்க என்ன கொடுத்தாங்க? காங்கிரஸ்ல 18 ஆண்டு காலம் ஆட்சியில் இவங்க கூட்டணியில இருந்தாங்க. இதுவரை இவ்வளவு நிதியை அவர்கள் பெற்றிருக்கிறார்களா? இல்லை இவர்கள் பேரிடுறதுக்கான நிதியை இவர்கள் எவ்வளவு பெற்றிருக்கிறாங்க? அளவில்லாத அளவு காங்கிரஸ் ஆட்சி கொடுத்ததா? இதெல்லாம் ஏற்கனவே சட்ட விதிகள். இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு ஒரு நெறிமுறை இருக்கிறது. எவ்வளவுதான் பர்சன்டேஜ் அலோகேஷன் அப்படிங்கிற அந்த நிதி கமிஷனுடைய அறிக்கை இருக்கிறது. அதை தாண்டி யாரும் செய்ய முடியாது. ஆனால் மக்களிடம் ஓட்டு வாங்குவதற்காக உண்மையை மறைத்து பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு தேர்தல் வாக்குறுதி, திமுக வாக்குறுதியை பாருங்க, 60 ஆண்டு கால பழைய அதே தேர்தல் வாக்குறுதி. எங்க சிலிண்டர் 500 ரூபாய்க்கு தர்றேன்னு சொல்றாங்க. 100 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்ன குறைச்சாங்களா திமுக இன்னைக்கு வரைக்கும்? இப்ப சொல்ற தேர்தல் வாக்குறுதியை பாருங்களேன், 500 ரூபாய்க்கு சிலிண்டர், 75 ரூபாய்க்கு பெட்ரோல். எப்படிங்க இது சாத்தியம்? இது நம்புற மாதிரி இருக்க? முதல்ல மக்கள்கிட்ட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானா.
தமிழ்நாட்டை காக்கிறதுக்கு இவங்களுக்கு வக்கு இல்லை, வழி இல்லை, மக்களை சரியான முறையில் சட்டம் ஒழுங்கை காக்க தெரியல. இவங்க போய் இந்தியாவை காக்க போறாங்களா? சிலிண்டர் விலை இன்றும் பல மாநிலங்கள் 500 ரூபாய்க்கு மாநில அரசுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தேசிய அளவில் கொடுக்க போறேன்றாங்க. நீங்க நிதி பாருங்க, தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக அளவு கடன் பெற்றுள்ள கடன் உள்ள ஒரு மாநிலம் என்றால் அது தமிழகம். நீங்க எத்தனை நாளைக்கு கர்நாடக நிலை என்ன ஆகி கொண்டிருக்கிறது? எத்தனை நாளைக்கு நீங்க இலவசங்களை கொடுத்து நீங்கள் காலத்தை ஓட்ட முடியும்? ஒரு குடும்பத்தில் இருக்கிற நீங்க வருமானத்தை எல்லாம் இலவசமாக வெளியே கொடுத்தா, வெளியே நீங்க தாராளமா செஞ்சா குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா? அதுதான் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட போகிறது. ஆட்சிக்கு வருவோம், எப்படியாவது பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வருவோம், வாக்குறுதியை அள்ளி வீசுவோம், ஆட்சியை பிடிப்போம், இந்த மக்கள் எப்படி வாழ்ந்தால் என்ன, நாடு எப்படி போனால் என்ன, நமக்கு கவலை இல்லை, என் குடும்பம் வாழ வேண்டும், நான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இதுதான் திமுகவோட கொள்கை. சஃபி சுலைமான் அவர்கள்ட்ட மத்திய அரசு செஞ்ச எல்லா திட்டங்களையும் மறைச்சிட முடியுமா? மறைச்சிட்டு என்ன செஞ்சதுன்னா, பிரதமரே 2 மாசமா வந்தாரு, பாலங்களை திறந்தாரு, துறைமுகத்தை திறந்தாரு, புதிய ரயில்கள் இதெல்லாம் திறந்தாரு, திறப்பு விழாக்கெல்லாம் வந்தாரு. அப்போ அதெல்லாம் செஞ்ச கணக்கு தானே, அதெல்லாம் மத்திய அரசு கொடுத்ததானே அப்படின்னு கேட்கிறாரு சார். முதல்வர் ஆனாலும் சரி, தமிழக மக்கள் ஆனாலும் சரி, கேட்கறது என்னன்னா, தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்கள் நீங்க என்ன செஞ்சீங்க? பாலம் கட்டுறோம், ரோடு போடுறோம், இது இந்தியா முழுமையான திட்டங்கள். இந்தியாவில் தான் தமிழ்நாடும் இருக்கிறது. அப்ப இந்தியாவுக்கான திட்டங்களை நீங்க செய்யும் போது நீங்க இங்க தமிழ் பேசுறதும் திருக்குறள் பேசுறதும் கொண்டு போயிட்டு நம்ம செங்கோலை கொண்டு அங்க நடுறதும் இந்த கதை இல்ல. தமிழ்நாட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் செஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 வருஷமா என்ன செஞ்சீங்கிறது தான் கொஸ்டினே தவிர, பாலத்தை கட்டணும், ரோட்டை போடுறோம், வந்தே பாரத் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதா, பாலங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் போடப்பட்டதா, சாலைகள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் போட, இதுதான் கேள்வி. அதே மாதிரி ஜி.கே. நாகராஜன் பேசும்போது திமுக வளர்ச்சியை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்களா? சார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்ததே வளர்ச்சியை நோக்கி தான் சார். வளரணும், அடிமட்டு இடங்களில் இருக்கும் மக்களும் வளர வேண்டும், தமிழ்நாடும் வளர வேண்டும் சொல்லிட்டு ஆரம்பித்ததுதான் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட இயக்கத்தினாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு ஜிடிபில எங்கேயோ இருக்கு, ஜிஆர்ல எங்கேயோ இருக்கு, ஐஎம்ஆர்ல எங்கேயோ இருக்கு, எம்எம்ஆர்ல எங்கேயோ இருக்கு. இதெல்லாம் தமிழ்நாடு போட்ட பேஸ்மெண்ட். அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த அச்சாணி தான் அதுக்கு காரணம். இப்போ திராவிட முன்னேற்ற வளர்ச்சி பத்தி பேசணும் ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினால் தமிழ்நாடு பெற்ற வளர்ச்சி நாடே அறியும், நாட்டு மக்களும் அறிவார்கள், வட மாநிலங்களும் அறிவார்கள். ஏன்னா அங்கிருந்தா இங்க சாரசாரியா மக்களை வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. முக்கியமா நான் சொல்ல வேண்டியது, சார் பேசும்போது தேர்தல் வாக்குறுதி திமுக சொல்லி இருக்குது, 500 ரூபாய் எப்படி சிலிண்டர் கொடுப்பாங்க, அதை நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. ஆங்கர் நீங்களே அழகா அதுக்கு கிளியரா பதில் சொல்லிட்டீங்க. ஈவன் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா வாக்குறுதிகள் நீங்க இப்படி கொடுக்குறீங்க, 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் சாத்தியமா, இதெல்லாம் கேட்கக்கூடிய பாஜக தான் ஒரு காலத்துல திராவிட ஆட்சி வந்த உடனே 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்றீங்க, சாத்தியமா, 1000 ரூபாய் எப்படி கொடுக்க போறாங்க பாக்குறோம், நாங்க சவால் விடுறோம்னு சொன்ன அதே ஆட்கள் தான் இப்போ 500 ரூபாய் சிலிண்டர் கொடுக்கிறோம், டோல்கேட் எல்லாம் எடுக்க போறோம், பெட்ரோல் விலை குறையும், டீசல் விலை குறையும் சொன்ன உடனே ஐயோ குய்யோன்னு ஓடி எப்படி குறைப்பீங்க, எப்படி குறைப்பீங்க, இதெல்லாம் சேர்த்து நாங்கள் இதெல்லாம் சாத்தியப்படுத்தியது தமிழ்நாட்டு மக்கள் நன்றாகவே அறிவார்கள். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் இதுவும் சாத்தியம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் வெற்றி பெற்றால் அதுவும் சாத்தியம். அதோட அவர் இன்னொன்னு கேட்டாரு, 100 ரூபாய் குறைப்பேன், நீங்களே குறைக்க முடியலையே, நீங்க எப்படி 500 ரூபாய்க்கு போட்டுருக்கீங்கன்னு கேட்டாரு. சார், நீங்க கொடுக்கிற மானியமே இன்னும் ஒழுங்கா கொடுக்கல சார். உங்க கார்கே, நீங்க மனசாட்சி சொல்லுங்க, உங்க சிலிண்டருக்கு எவ்வளவு மானியம் வருது? போன மாசம் எவ்வளவு வந்துச்சு? 24 ரூபாய் 95 காசு வருது சார். எவ்வளவு மானியம் வரும்னு சொன்னாங்க? அத சொல்லுங்க, எவ்வளவு மானியம் வரும் சொன்னாங்க? இல்ல ஜிகே கேட்டு சொல்லுங்க, எவ்வளவு மானியம் வரும்னு சொன்னாங்கன்னு. எப்போ சொன்னது? அது 650 ரூபாய் இருக்கும்போது, சிலிண்டர் 650 ரூபாய் விலை இருக்கும்போது எவ்வளவு மானியம் வரும்னு பாஜக சொல்லி கேட்டு சொல்லுங்க. இப்போ 1000 ரூபாய் இருக்கும்போது 24 ரூபாய் தராங்க. See, all this matters. இது நாம உட்கார்ந்து டிவியில பேசுறோம், அடித்தட்டு மக்களுக்கு உண்டான வழி நம்ம புரிஞ்சுக்கணும். ஜி.கே. நாகராஜன் இப்ப பேசும்போது சொன்னாரு, எவ்வளவு நாளுதான் இலவசம் வச்சு பண்ணிட்டு இருப்பீங்க, எவ்வளவு நாள் இதெல்லாம் வச்சு. சார், உங்களுக்கு இதே வேலையா போச்சு சார். உங்களுடைய பினான்சியல் மினிஸ்டர் அம்மையார் சீதாராமன் அவர்கள் பிச்சைங்கிறாங்க. அதாவது டிசாஸ்டர் ஃபண்ட்,
அது பெருமழையில அந்த இதை வந்து பிச்சைன்னு சொல்ற ஆளை கூட வச்சிருக்கீங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு தொகுதியில நின்னு ஜெயிக்க சொன்னாக்கா என்கிட்ட காசு இல்லைன்றாங்க. மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு துணிவு இல்லாத ஆள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நிவாரணத்தை பிச்சை என்று சொல்வதற்கு என்ன அருகதை இருக்கிறது? அதுதான் கேள்வி. பாஜகவுக்கு இப்போ நல்ல தெரிஞ்சு போச்சு. தோல்வி முகத்திலும் தோல்வி பயத்திலும் உருண்டு கொண்டிருக்கிறார்கள். மோடி அவர்கள் ஒவ்வொரு தடவையும் ஓடி ஓடி வருகிறார். அவர் வந்து அதான் சொன்னேன் இல்லையா, நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப சமீபத்துல உங்க டிவில தான் ஒரு பேட்டியில பேசினாரு. என்னெல்லாம் புருடா விட்டாருன்னு பார்த்தோம். நாம வேட்டி சட்டை போட்டுட்டு குண்டை போட்டு வந்து உட்காந்து பேசினாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவர் செய்த அநீதிகள் எதையும் மறக்க மாட்டார்கள். முக்கியமாக ₹1 கொடுத்தா 29 பைசா தர்றீங்க பாத்தீங்களா, அது இன்னைக்கு சாதாரண டீ கடையில பேச ஆரம்பிச்சிருக்காங்க சார். சாதாரண டீ கடையில எதிரொலித்திருக்கிறது. நாம 29 பைசா இவ்வளவு ஏமாத்தி இருக்காங்க. 10 வருஷமா நம்ம காசை இவ்வளவு ஆட்டையை போட்டிருக்காங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள், சாதாரண மக்கள் பேசியிருக்கிறார்கள், பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். எய்ம்ஸ் என்ன ஆச்சுன்னு நீங்க அனுப்புற வந்தே பாரத்தை பத்தி இங்க யாரும் கேட்கல சார். ஆனா 60 வயசுக்கு மேல சீனியர் சிட்டிசனுக்கு இருந்த அந்த சலுகையை புடுங்குறீங்க பாத்தீங்களா ட்ரெயின்ல, அததான் மக்கள் கேட்கறாங்க. அதே மாதிரி ஸ்லீப்பர் ஸ்லீப்பர் கிளாஸ்ல வந்து அந்த ஸ்லீப்பர் கிளாஸ் அன்ரிசர்வ் பெட்டிகளும் குறைக்கிறீங்க பாத்தீங்களா, இப்போ அததான் மக்கள் கேட்கறாங்க. மக்களுக்கு உண்டான வழி அதுதான். அந்த வளர்ச்சியை நீங்க புடுங்கிட்டு வந்தே பாரத்ல அந்த தொகையில இருந்து 10 மடங்கு காசு கொடுத்து போன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, இதுதான் அநியாயம், இதுதான் அநீதி. அந்த கேள்வி கொண்டு போறேன். நீங்க வளர்ச்சின்னு சொல்ற அதே நேரத்துல இவ்வளவு வழிகளை கொடுத்திருக்கீங்க, காமன்வெல்த் பேசுறாங்கன்றாரு சார். பதில் என்ன நாகராஜ்? சார் 65 லட்சம் பேருக்கு இலவச எரிவாயு கனெக்ஷன் கொடுத்திருக்கோம் சார். மானிய விலையில சிலிண்டர் கொடுத்துட்டு இருக்கோம் சார். கண்ணுல தண்ணி வர சமையல் செய்த பெண்களுடைய கண்ணீரை துடைச்சிருக்கோம் சார். எல்லா சமுதாய மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு கழிப்பிட வசதிகள் சார். நீங்க தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 65 லட்சம் பேர் அதிகம் கொடுத்திருக்கோம் சார். கிசான் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் மாசம் போக கூடாது. 65 லட்சம் பேருக்கு எங்க கக்கூஸ் கட்டினீங்க? எங்க நீங்க கழிவறை கட்டினீங்க சொல்லுங்க. முன்னாடி எனக்கு கழிவறை இல்லாம இருந்தோம். இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டுல கழிவறை இல்லாம இருந்ததா? ஓகே இந்த மாதிரி அடிச்சு அதே மாதிரி கேஸ் கனெக்ஷன் இரண்டாம் முறையாக எத்தனை பேர் வாங்குறாங்க? பேசிட்டு இருக்கேன், நீங்க பாருங்க, தயவுசெய்து குறிப்பிடாதீங்க. புள்ளி விவரத்தோட நான் பேசிட்டு இருக்கேன், கணக்கு வச்சு நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு கட்டி கொடுத்திருக்கோம், எவ்வளவு தண்ணி குழாய் எரிவாயு குழாய் கனெக்ஷன் கொடுத்திருக்கோம், எவ்வளவு தண்ணி பைப் ஜல் ஜீவன் மூலமா கொடுத்திருக்கோம். புள்ளி விவரங்களோட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க சும்மா ஒரேடியா உண்மையை பேசுற மாதிரி போய் அள்ளி வீசாதீங்க. இல்ல நான் ஒரே நிமிஷம் மிஸ்டர் கார்கே, நான் பதில் சொல்லிடுறேன். ஒரே கார்கேனுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவர் பொய்யா பேசுறாரு. நீங்க பேசுங்க. இல்ல பாருங்க, ஜன்தன் யோஜனா மூலமா, அதாவது அனைவருக்குமான வங்கி கணக்கு நாங்க கொடுத்திருக்கிறது ஏறக்குறைய இந்தியா முழுவதும் 1 கோடியே, தமிழ்நாட்டில் மட்டும் 1,35,00,000 பேருக்கு 35 லட்சம் ஆரம்பிச்சு கொடுத்துருக்கோம். முத்ரா திட்டம் மூலமாக நீங்க 47 லட்சம் பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். எரிவாயு இணைப்பு கனெக்ஷன் கொடுக்கப்பட்டது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா மத்திய ஜல்சக்தி 74,05,000 பேருக்கு நாங்க இணைப்பு கொடுத்திருக்கிறோம். இலவச ரேஷன் அரிசி, இலவச சமையல், மற்ற விஷயங்களுக்கு 3,64,00,000 பேருக்கு கொடுத்திருக்கிறோம். ஆயுஷ்மான் பாரத் இலவச காப்பீடு 88 லட்சம் பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்கேன். சாலையோர வியாபாரிகள் கடன் திட்டம் 2,48,000 பேருக்கு கொடுத்திருக்கோம். தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலமாக கழிப்பறைகள் 58,86,000 கட்டியிருக்கிறோம். பிரதமர் வீடு 15 லட்சம் பேருக்கு கட்டி கொடுத்திருக்கிறோம். ஸ்டார்ட் அப் நிறுவனம் மூலமாக 81% பெண்கள் கடன் பெற்றிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு பென்ஷன் 60 வயதுக்கு மேலவங்களுக்கு பென்ஷன் கொடுத்திருக்கோம். கடன் அட்டை 36 லட்சம் விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கிறோம். அதாவது 50 லட்சம் விவசாயிகளுக்கு கிசான் சம்மநிதி கொடுத்திருக்கிறோம். 1,34,000 பேருக்கு விவசாயிகளுடைய பயன்பெறும் வகையில் மண்வள அட்டை கொடுத்திருக்கிறோம். 70 லட்சம் மண்வள அட்டைகளை கொடுத்திருக்கிறோம். நான் தமிழ்நாட்டில் கொடுத்தது கணக்கு சொல்லிட்டு இருக்கேன். தயவு செய்து திமுக
அடிச்சுட்டு போற வேலையை பண்ணாதீங்க. சரி, ஓகே, டாக்டர் ஆதாரம் சஃபி. இல்லாம பேசல. ஓகே. இன்னும் பல பட்டியல் திட்டங்கள் போடுறாரு. பட்டியலிட முடியும். டாக்டர் சஃபி. நான் மீண்டும் பல சொல்றேன். திட்டங்கள். நான் மீண்டும் சொல்றேன், நீங்க இந்த சொன்ன 3 கோடி பேர் கொடுத்திருக்கோம், 60 லட்சம் பேர் கொடுத்திருக்கோம், 10 வருஷமா நீங்க செய்த விஷயங்களை இப்போது நீங்க சொல்வதே அபத்தமா இருக்கிறது. ஏன்னா வங்கி கணக்கு ஆரம்பிச்சேன்னு சொல்றீங்க இல்லையா, அதே நீங்க தான் யூபிஏ ஆட்சியில மினிமம் பேலன்ஸ்க்கு அபராதம் இல்லாததை 2016 மீண்டும் கொண்டு வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடி அடிமட்டு மக்கள் தவறு. ஜன்தன் வங்கி கணக்குல இல்லைங்க, தவறா சொல்றீங்க. ஜன்தன் வங்கி கணக்குல மினிமம் ஜீரோ நில் பேலன்ஸ் ஃபைன் போட மாட்டாங்க. தவறான ஜீரோ பேலன்ஸ். நீங்க வெயிட் பண்ணுங்க. ஜீரோ பேலன்ஸ் தான் தவறான கருத்தை பதிவு செய்யாதீங்க. வெயிட் பண்ணுங்க. ஜன்தன் வங்கி கணக்கின் மூலமாக ஜீரோ பேலன்ஸ் அலோவபிள், நீங்க அதை வெச்சுக்கலாம். மினிமம் பேலன்ஸ் தேவையில்லை. தவறான கருத்தை பதிவு செய்யாதீங்க. சேர்த்து சொல்றாங்க சார். நீங்க வெயிட் பண்ணுங்க சார். நீங்க பேசும்போது நான் எதுவுமே சுலைமான் நீங்க என்னென்னமோ சொன்னீங்க. ஏதாவது சொன்னா என்னன்னா, நீங்க ஜன்தன் பத்தி மட்டும் பேசிக்கிட்டே நாட்டை ஏமாத்த முடியாது சார். ஜன்தன்ல இல்லாத ஜனங்கள் இருக்காங்க. அந்த ஜன்தன்ல இல்லாத ஜனங்களை பத்தி யாரு பாக்குறது? நீங்க ஜன்தன் ஒரு சில பேரை வந்து சொல்லிட்டு அவங்கள பத்தி மட்டும் சொல்லிட்டு, இரண்டாவது முக்கியமான விஷயம், எரிவாயு கொடுத்த இலவச 1,35,00,000 ஏழைகளுக்கு வங்கி கணக்கு ஆரம்பிச்சு கொடுத்தோம். அதை பாராட்டுங்க. அதை பாராட்டுங்க. சார் இருங்க சார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல எவ்வளவு பேர் பண்ணீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதுல செத்து போனவங்க எவ்வளவு பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க? அந்த இது வந்துதா இல்லையா சிஏஜி ரிப்போர்ட்ல? ஆயுஷ்மான் செத்து போன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க, அந்த கணக்க சொல்லுங்க. அதே சொல்ல மாட்டீங்க. எவ்வளவு பேரை ஏமாத்தி இருக்கீங்க? எவ்வளவு பேரை தமிழ்நாட்டிலையும் மற்ற மாநிலங்கள் பண்ற தவறு, மத்திய அரசு பண்ற தவறு அல்ல. மாநில அரசு பண்ற தவறு அது. நீங்க மத்திய அரசு சொல்லாதீங்க. ஓகே, கேப்போம். நிறைய குற்றச்சாட்டுகள் பண்ணது ஆயுஷ்மான் பாரத் திட்டம், தமிழ்நாடு திட்டம். ஓகே, நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் நம்ம கேட்கலாம். எல்லாத்தையும் கேட்கலாம். டாக்டர் சஃபி ஒரு நிமிஷம், நாகராஜ் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் கேட்கலாம். திரு அந்தர்தாஸ் அவர்கள்ட்ட சதுரங்க வேட்டை பட பாணியில மக்களின் ஆசைகளை தூண்டி தேர்தல் அறிக்கையை கொடுத்து, பொய்யான அறிக்கைகளை கொடுத்து மக்களை திசை திருப்பி ஏமாற்றி விட்டார்கள் திமுகவும் கூட்டணியும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, என்ன ஆச்சுன்னு கேள்வி எழுப்புறார். அதாவது மகாபாரதத்தில் 18 நாள் நடந்த குருட்சேத்திர யுத்தம் எவ்வளவு முக்கியமானதோ அப்படி 18வது நாடாளுமன்ற தேர்தல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 10 வருடங்களுக்கு முன்னால் இப்படி தான் வைப்ரண்ட் அண்ட் பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி, இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத்னு சொல்லிட்டு நீட்டி முழக்கினாங்க. இன்னைக்கு எங்கே வந்து நின்று இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பல ஆண்டு காலம் பிஜேபியில் மாநில தேசிய துணைத் தலைவராக இருந்த சத்யபால் மாலிக் தான் சொல்கிறாரு, Modi has gone mad, he is not in his mood. If the whole country will burn like Manipur if BJP is not defeated என்கின்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஆகவே இதை தேர்தல் ஏன் முக்கியம் சொல்கிறோன்னா, அவர் எனிமீஸ் ஆர் நாட் ஹானஸ்ட் பீப்புள். ஏன்னா அரசியல் சாசனமே இன்றைக்கு உருவாக்கப்பட்ட, அரசியல் சாசனத்தால் உருவாக்கப்பட்ட சுயசார்பு அமைப்புகள் எல்லாம் கபலீகரம் செய்யப்படுகிறது நான் சொல்லலை. சீஃப் ஜஸ்டிஸ், உச்சநீதிமன்றத்துடைய சீஃப் ஜஸ்டிஸ் அண்மையில் சிபிஐ இதில் வந்து நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறாரு, சிபிஐஸ் கிரெடிபிலிட்டி has come under questionable in recent times என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே எல்லா தற்சார்பு சுயசார்பு அமைப்புகளும், அதாவது செல்ஃப் அட்டானமஸ் பாடி என்பது எப்பொழுதுமே ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிதின்னு சொன்னாங்க, விகே சிங் கூட சொன்னார், வெள்ள நிவாரணத்துக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் அந்த நிவாரண நிதியிலேருந்து தரத்துக்கு நடைமுறைகள் இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு, எல்லா டீம்லாம் வந்து போய் நடைமுறைகள் இல்லை. ஆனால் குஜராத்தில் வெள்ளம் வந்த போது மாத்திரம் 1000 கோடி எடுத்து போய் கொடுத்தாங்களே, அது என்ன ஆச்சு? ஏன் இங்கே வரமாட்டேந்தது? அது ஒன்று. இன்னொன்று சொல்கிறாங்க, இது மாதிரி 14வது நிதி ஆணையம் கொடுத்த அந்த அமௌண்ட்டோட கொடுக்க மாட்டாங்களே. மாநிலத்திலிருந்து வர்ற கலெக்ஷன்ல 42% வந்து கொடுக்கணும்னு இருக்குது. ஆனா இவங்க செஸ்ஸும் சர்சார்ஜும் உயர்த்தி 42% 32% எடுத்துட்டு வர்றாங்க. நியாயமா கிடைக்க வேண்டியதே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாருல, ₹1 கொடுத்தா திட்டங்களா நமக்கு 29 பைசாவை கொடுக்குறாங்க, உத்தரப்பிரதேசத்துல வந்து ₹1 கொடுத்தா 71 பைசா கொடுக்குறாங்கல்ல, அந்த அநியாயம் நடக்குது. ஜன்தன் யோஜனா பத்தி நாகராஜ் சார் சொன்னார். ஜன்தன் யோஜனா உண்மைதான், வங்கி கணக்கு தொடங்கினாங்க. ஆனா வங்கி கணக்குல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு 21,000 கோடி வசூல் பண்ணிருக்காங்க. இல்ல, ஆனா ஜன்தனுக்கு வந்து ஜீரோ பேலன்ஸ் அலோவ் பண்றாங்க. இல்ல இப்போ சேவிங்ஸ் பேங்க்குக்கு பிடிக்கிறாங்க. அத சேவிங்ஸ் பேங்க் தான் சொல்றேன். 5 தடவை ஏடிஎம் சொல்லிட்டு 8,000 கோடி வசூல் பண்ணிருக்காங்க.
SMS இந்த இத்தனைக்கு மேல SMS வந்தா இவ்வளவுன்னு சொல்லிட்டு 6000 கோடி 35,000 கோடி இன்றைக்கு வசூல் பண்ணிட்டு தான் இன்றைக்கு நடந்திருக்காங்க. கடன் சொன்ன இன்னும் ஊருக்கு தானடி உபதேசம்ன்ற மாதிரி கடனை பத்தி அவர் பேசுறாரு. 66 வருஷத்துல 55 லட்சம் கோடி கடன் தான் அந்த இதுக்கு முன்னாடி இந்த சர்க்கார் விட்டு போச்சு. ஆனா இன்னைக்கு இந்த 9-10 வருஷத்துல என்ன ஆச்சுன்னு சொன்னா 155 லட்சம் கோடி. அதுக்கு நீங்க அதுக்குண்டான பதில சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அதை அது பேசுறதுக்கு தயாராகல. அப்படிப்பட்ட நிலையில இலவசத்தை வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கான கடன் ஒரு விஷயம் சார், ஒரு விஷயம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்க. இலவசத்தை பத்தி அத ஒண்ணு பாரு, 155 லட்சம் கோடி கடன் நம்ம பேசுறோம், இருக்கு இல்ல. ஆனா அவங்க சொல்றதுக்கு 5வது பெரிய பொருளாதாரம் ஆயிட்டோம் அப்படின்றாங்கல்ல. அப்ப இதெல்லாம் திட்டங்களா வந்தாதானே பொருளாதாரம் உயரும். இல்ல அப்ப ஏன் இலவசங்களை பத்தி கண்டிக்கிறீங்க? உங்களுக்கு கண்டிக்கிறதுக்கு என்ன யோகியதை இருக்குது? இலவசம் இமாச்சல பிரதேசத்தில் நடந்த இதுல 6 இருந்து 12 வயது வரவங்களுக்கு மிதிவண்டி தர போறோம், உயர்கல்வி ஸ்கூட்டி தர போறோம் சொன்னாங்க. இப்ப மத்திய பிரதேசத்துல என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? கேஸ் 450 ரூபாய்க்கு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா அதெல்லாம் பொய்யா? மத்திய பிரதேசத்துல கொடுக்க முடியுது, உங்களுக்கு இந்தியாவுக்கு கொடுக்க முடியாதா? 1200 100 ரூபான்னு இந்த பிள்ளைக்கு பொம்மை காட்டுற மாதிரி காட்டி நிக்கிறீங்களா? ஒரு 100 ரூபாய் தான் குறைக்க போறான்றாங்க. ஆக அந்த நிலைமையில தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. ஆக ஊருக்கு தானடி உபதேசம் என்ற மாதிரி தான் பிஜேபி இன்னைக்கு போயிட்டு இருக்குது. எல்லா அமைப்புகளையும் இன்றைக்கு கபலீகரம் செய்யப்படுகின்ற ஒரு இக்கட்டான நிலைமையிலே தான் இந்தியா போய்கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த சூழ்நிலை இப்பொழுது வந்திருக்கிறது. அதுக்கு பிறகு இன்னைக்கு ஊழலை பத்தி வாய்கழியே பேசிட்டு தினந்தோறும் ஊழலை பத்தி தான் பேசுறாங்க. அஜய் போஸ் என்றவர் மகாராஷ்டிரா ஆர்டிஐல போட்டார். பிப்ரவரி 15ஆம் தேதி போட்டதுல மொத்த தேர்தல் பத்திரங்கள் எவ்வளவு சொன்னா 28,000. ஆனா உச்சநீதிமன்றத்தில் SBI கொடுத்தது எவ்வளவு சொன்னா 22,000. 6,000 பத்திரங்களை காணோம். அது அதானி உடையதா, அம்பானி உடையதா, டாடா உடையதான்னு தெரியல. அதனால தான் சீரியல் எண் பிரகாரம் வரணும்ன்றாங்க. ஊழலை பத்தி இவ்வளவு இருக்குது, அவங்கள பத்தி இவங்க அடுத்தவங்களை பார்த்து ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தலன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஊழலை பத்தி பாஜக பேசலாமான்னு கேட்கிறாரு சார் நாகராஜ். சார் நான் சொல்றேன் சார், ரஃபேல் கத்துனாங்க. ரஃபேலை பத்தி பேசிட்டு ராகுல் காந்தி போய் மன்னிப்பு கேட்டார் உச்ச நீதிமன்றத்தில். பண மதிப்பிழப்பு குறித்து பேசினாங்க. அது மாதிரி விஷயங்கள் எதுக்காக நடந்ததுன்னு மிக தெளிவாக சொல்லுச்சு. மணி கரன்சி அண்ட் பிளாக் மணியை ஸ்டாப் பண்றதுக்காகவும் டெரரிசம் பண்ற ஸ்டாப் பண்றதுக்காக தான் பண மதிப்பிழப்பு நடைபெற்றதுன்னு உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லுச்சு. பெகாசஸ் பத்தி பேசினாங்க. இவங்க சொன்னவங்க யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ யாரு பேருடைய செல்போன்லயும் அது இல்லைன்னு தெளிவா அதுக்கான முடிவு சொல்லப்பட்டது. யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க தன்னுடைய போனை கூட செக்கிங்க்கு உச்சநீதிமன்றத்தில் ஒப்படை கிடையாது. இப்படி இவங்க சொன்ன ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒன்று கூட கணக்கில் கிடையாது. ஆனா நான் கேட்கிறேன், சொல்றாங்களே சார் ஊழலுடைய மொத்த காங்கிரஸ் நான் பட்டியலிட்டுமா? இந்த காங்கிரஸ் கட்சி இப்பொழுது இவர்கள் இருக்கிற இந்த நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையுடைய சொத்துக்கள் 5000 கோடியை என்ன பண்ணிருக்காங்க? திமுக போட்டிருக்கின்ற ஊழல் இன்னைக்கு விஞ்ஞான ஊழலை செஞ்சது யார்? திமுக. நான் சொல்றேன், ஓட்டுக்கு பணம் தருகின்ற தவறான கலாச்சாரத்தை யார்? திமுக. விஞ்ஞான ஊழல் ஒரே ஆயுஷ்மான் பாரத் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெறுகிறது. அது மாநில கட்சியினுடைய பொறுப்பு. தயவுசெய்து நீங்க மாநில கட்சியுடைய பங்களிப்பு இல்லாம அது நடைபெறல. அது ஊழல் அல்ல. எங்கே நீங்க தவறாக சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் அதற்கு பேரு முதலமைச்சர் காப்பீடு திட்டம் என்று வைத்திருக்கிறீர்கள். நான் தான் சொல்றேன், நீங்க அது மாதிரி விஞ்ஞான ஊழல் பண்ணு ஆரம்ப கட்டமா இருந்தது. நீங்க அதை தமிழகத்தில் நீங்க பேசி முடிச்சிடறேன் நம்பரே, நான் பேசி முடிச்சிடறேன். நீங்க நான் பேசி முடிச்சிடறேன். இன்னொன்னு சொன்னாங்க, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. அந்த கோஷம் என்னாச்சு? தமிழ்நாட்டுக்கே விடியல் தர முடியல, இந்தியா விடியல் தர சார். சப்கா சாத் சப்கா விகாஸ் இன்னைக்கு நாங்க சொல்லிட்டு இருக்கோம், உறுதியா சொல்றோம். எங்களால முடியும். விடியல் தர போறாரு. என்ன ஆச்சு? ஸ்டாலினின் குரல் அழைக்கிறது சார். அந்த குரல் நீங்க சார், நீங்க ஸ்டாலின் தான் வராரு, ஓட்டு பெட்டியோட வந்தாரு, பெட்டிஷனை வாங்கினாரு. பெட்டிஷனுக்கு தீர்வு கொடுத்தீங்களா சார்? அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி இணைகிறார் நிகழ்ச்சிக்கு, அவரை வரவேற்கிறேன். திரு ஜவஹர் அலி, பாஜகவோடு கூட்டணியில் இருந்தோம், அதனால விமர்சிக்க மாட்டோம் அப்படின்றது இதுதான் கள்ள கூட்டணிக்கு சரியான உதாரணம் அப்படின்றாங்க. இல்லை, அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோட அதிமுக எப்போ முறிச்சதோ, கூட்டணி இல்லைன்னு தெல்ல தெளிவாக
உறுதியாக எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொன்னதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பதட்டமும் பயமும் இருக்குது. எங்கடா முஸ்லீம்கள் ஓட்டுக்களை இது வரைக்கும் நம்ம ஏமாற்றி வாக்குகளாக வாங்கிட்டு இருந்தோம், ஆனால் இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் எல்லாம் அலையாக அதிமுக பக்கம் போகிறாங்க, இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் அதிமுகவுக்கு 12-13 கட்சிகள் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு அவருக்கு ஒரு பெரிய பயமும் பதட்டம் ஏற்பட்டு இன்னைக்கு தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி பேசுறாங்க. அதாவது நாகரிகம் இல்லாம அநாகரிக வார்த்தை. எஸ்டிபிஐ மட்டும் தானே ஆதரவு சொல்லுங்க. ஏன் எவ்வளவு இந்திய தேசிய லீக்கு, நீங்க மனிதநேய ஜனநாயக கட்சி, நிறைய அமைப்புகள் ஆதரவு கொடுக்குறாங்க. மொத்தம் 11 இஸ்லாமிய அமைப்புகள் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சீட்டு வந்து எஸ்டிபிஐ கட்சிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த பதட்டம் வந்து ஸ்டாலின் அவருடைய பேச்சில் தெரியுது. அதனால தான் இன்னைக்கு வேலூரில் வந்து அதான் மீண்டும் ஒரு பொய்யை சொல்கிறாரு. முஸ்லீம்களை வந்து ஏமாற்றி, ஏற்கனவே முஸ்லீம்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்திய திமுக இன்னைக்கு சொல்கிறாரு வந்து நாகூர் அனிபா பற்றி அவர் பேசும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. நாகூர் அனிபா காலகாலமாக திமுகவுக்கு பாடி பாடி செய்தானவர். அவருக்கு இது ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ ஒரு முக்கிய பொறுப்பு எந்த பொறுப்புமே கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் முஸ்லீம் வாக்குகளை பெற்றதுனால தான் நீங்கள் இந்த ஆட்சியில் இருக்கிறீங்கிற கொஞ்சம் கூட எண்ணமே இல்லாமல் ஒரே ஒரு முஸ்லீம் வேட்பாளர் கூட உங்களுக்கு கட்சி சின்னத்தில் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் அந்த கூட்டணி கட்சியிலே கூட ஒரு ஆள் கூட இல்லை சார். ஆனால் ஒருத்தர் சின்னத்தில் ஒருத்தர் அவர் எந்த கட்சி சின்னத்தில் போட்டிடுறாரு? அவர் கூட்டணி கட்சி சார். எந்த சின்னத்தில் போட்டிடுறாரு சார்? கூட்டணி கட்சி. நான் கேட்பது உதயசூரியன் சின்னத்தில் யாராவது போட்டிடுறாங்களா? உதயசூரியன் சின்னத்தில் யாருமே போட்டியில்லை. ரெண்டாவது இப்ப சொல்றாரு 3.5% முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவோம்னு சொல்றாரு. நீங்க 2021 தேர்தல் அறிக்கையிலையும் நாங்க இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவோம்னு இன்னைக்கு வேலூர்ல சொன்னது போலவே அப்பயும் சொன்னாரு. ஏன் இந்த 3 வருஷத்துல உயர்த்தி கொடுக்கல? சிறை கைதிகளை விடுதலை செய்வோம்னு சொன்னாரு 2021 தேர்தல் அறிக்கையில். ஏன் இந்த சிறை கைதிகளை விடுதலை செய்யல? சச்சார் கமிட்டி பரிந்துரைகளை நிறைவேற்றுவோம்னு சொன்னாரு, அதையும் செய்யல. எடுத்ததுக்கெல்லாம் சிஏஏங்கிறார் சார். நான் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், உத்தம் தாக்கராக இருக்கட்டும், சஞ்சன் கோகாயாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் சிஏஏ ஆதரித்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் உத்தம் தாக்கரே எல்லாம் தமிழர்களே விரட்டி அடித்தவர்கள். அவர்களோட கூட்டணி சேர்ந்து மதவாத இனவாத கட்சியோட கூட்டணி சேர்ந்துட்டு இன்னைக்கு வந்து சிஏஏ ஆதரித்த கட்சி சொல்லுங்க. சிஏ ஆதரித்த கட்சி அதிமுக சொல்றீங்க. நாங்க சொல்றோம் அதிமுக சிஏ ஆதரித்தோம், அதை தைரியமாக இப்ப எதிர்க்கிறோம், நேர்மையாக அதை எதிர்க்கிறோம். அதே போல தைரியமா பாஜகவை எதிர்க்க வேண்டியதுன்னு கேக்குறாரு சார். பாஜகவை இதை விட என்ன சார் எதிர்க்க வேண்டும்? உங்க இஷ்டத்துக்கு மாறி பொறுப்பது. நாங்க எங்களை போன்றவர்கள் எல்லாம் பேசுறோம் சார். செய்தி தொடர்பாளர்கள், அடுத்த கட்ட தலைவர்கள்னா ஒரு பொதுச் செயலாளர் வார்த்தைகளை எப்பயுமே நாகரிகமாக பயன்படுத்துவார். நீங்கள் ஸ்டாலின் மாறியவோ இல்லை உதயநிதி மாறியவோனா வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார். நீங்கள் தான் பம்பாத்து அப்படியெல்லாம் ஒரு தவறான வார்த்தைகளை, நாகரிகம் இல்லாத வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த தேர்தல் களத்தை அசிங்கப்படுத்துறீங்க. ஆனால் எங்க பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்கிறாரு? 3 வருட ஆட்சியில திமுக செய்த சாதனை என்னன்னு கேட்கிறாரு. அதை சொன்னா அவர் சொல்ற சாதனை வேற. அவர் கேட்கிறார், நீங்க கொடுத்த வாக்குறுதியில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் செஞ்சீங்களா? கல்வி கடனை ரத்து செய்வோம். நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. நான் சஃபி சுலைமான் அவர்கள்ட்ட சிறுபான்மையினர் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சிறுபான்மையினர் வாக்கு அதிமுக போயிருன்றதால தான் இன்னும் வந்து களத்துல 3 கட்சிகள் நிக்குது. திமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, அதிமுக கூட்டணி. இன்னும் இன்றைக்கு முதலமைச்சர் சொல்றாரு அதிமுக பாஜக கள்ள கூட்டணின்றார். அதாவது இதுக்கு முதல்ல நம்ம ஜி.கே. நாகராஜன் கிட்ட ஒரு இல்ல சஃபி சுலைமான் ஜி.கே. நாகராஜனுடைய ஒரு விஷயத்தை வந்து நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதாவது 10 வருஷம் முன்னாடி ஒரு சில முழக்கங்களை வந்து மோடி அவர்கள் எழுப்பினார். சப்கா சாத் சப்கா விகாஸ், பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ், சௌக்கிதார். இந்த 3 ஞாபகம் இருக்கா சார்? இதுல என்ன அர்த்தம் தெரியுமா? அடுத்தது பெட்ரோல் விலை குறையும், டாலர் விலை குறைஞ்சிரும், விலைவாசி குறைஞ்சிரும், கருப்பு பணம் வந்து 15 லட்சம் ரூபாய் போட்டுருவோம், 2 கோடி வேலை வாய்ப்பு கொடுத்துருவோம் வருஷம். அப்ப 10 வருஷத்துக்கு நீங்க கிட்டத்தட்ட ஒரு 22 கோடி வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும். அதே மாதிரி விலைவாசி பாதியா குறைஞ்சிரும். இதெல்லாம் சொன்னீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்னதுக்கு அப்படியே நேர்மாறா
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடு, சப்கா சாத் சப்கா விகாஸ்னா என்னன்னே மக்களுக்கு புரியல. சவுக்கிதாராவே உங்க மோடி இல்ல. மொத்தத்துல பெட்ரோல் விலை குறையல, கேஸ் விலை 3 மடங்கு ஏத்திட்டீங்க. பத்தாவதுக்கு வேலை வாய்ப்பு என்னன்னு தெரியாது மக்களுக்கு, விலைவாசி மக்களை தாங்க முடியல. அதே மாதிரி சார் சொன்னாரு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் போறாரு, இப்ப எங்க போச்சுன்னு. இப்ப புது பாட்டு கேட்கல போல சார். வேணும்னா நாளைக்கு கூட்டம் நடக்கும் போது, முதல்வர் கூட்டம் நடக்கும் உட்காந்து புது பாட்டு கேளுங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொன்னது அடிமைகளிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற. இப்போது ஸ்டாலின் குரல் ஒரு பாட்டு இருக்குது. அது வந்து பாசிசத்தில் இருந்து இந்தியாவை காப்பாற்ற பண்ணிருக்கிறோம். நேரத்துல குறுக்கிட்டு அவர் பேசினாரு. உங்ககிட்ட திரும்ப வரேன். இல்ல வேற ஏதோ பேசுறதுக்கு என்னுடைய நான் இப்பதான் பேச்ச ஆரம்பிச்சிருக்கேன் கார்கே. சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுக போயிரும் அச்சம். வந்துடுறேன் அதுதான் அடுத்தது. நம்ம பேசி முடிச்சிடுறேன் கார்கே, அதுக்கப்புறம் சொல்லுங்க கார்கே. அதுக்கப்புறம் பேச சொல்லுங்க. ஜவஹர்லி வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு டைம் தருவாங்க, வெயிட் பண்ணுங்க சார். ஜவஹர்லி சார் வந்து வந்த உடனே சொல்லிட்டாரு அப்படியே எனக்கு டைம் தருவாங்க. நீங்க இவ்வளவு நேரம் கதை கலாச்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? இல்ல அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நோ இல்ல சார், எனக்குள்ள டைம்ல அவர் குறுக்கிட்டு பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம் கார்கே? எனக்குள்ள வாய்ப்பு போயிடல. இப்பதான் நான் 2 நிமிஷம் தான் ஆகுது நான் பேச ஆரம்பிச்சு. முடிச்சிடுறேன் கார்கே, நான் சொல்ல வேண்டிய குற்றச்சாட்டு நிறைய. ஒரே நிமிஷம் டாக்டர் சாஃபி, ஒரே நிமிஷம், நான் உங்களுக்கு கூடுதல் நேரத்தில் ஜவஹர்லி முடிச்சிருங்க. இப்போ அவர் சிஏஏ பத்தி சொன்னாரு. சிஏஏ பொறுத்த வரைக்கும் நேர்மையாக இன்றைக்கு எதிர்க்கிறோம். அது சிஏஏ கூடாது என்று சொல்றோம். பொது சிவில் சட்டத்தை 2003 ஆதரித்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதே போலதான் 2003 சிஏஏ சட்டம் வந்த போது, அது மட்டும் இல்ல என்பிஆர் என்ஆர்சி போன்ற சட்டங்கள் வந்த போதும் அன்றைக்கு ஆதரித்தார்கள். நான் கேட்கிறேன், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கெஜ்ரிவாலா இருக்கட்டும், உத்தம் தாக்கரே இருக்கட்டும், சஞ்சய் கோகாய் இவர்கள் எல்லாம் ஆதரிக்கிறார்களே சிஏஏ சட்டத்திற்கு, அவர்களை கூட்டணியில் இருந்து ஒரு விலக்கி வைப்பாரா? இன்னொன்னு நான் என்ன சொல்றேன், நீங்க ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்காக இந்த 3 வருஷத்துல செய்த ஒரே ஒரு திட்டம், ஒரே ஒரு சாதனை ஒன்று சொல்லுங்க. எதுவுமே இல்ல. ஆனா கடந்த காலங்கள்ல நீங்க இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கியை பயன்படுத்தி அவர்களுக்கான எந்த திட்டத்தையும் கொண்டு வரலங்கிறது ஒண்ணு. இன்னும் சொல்ல போனால் கல்வியில் இடஒதுக்கீடு எண்ணிக்கை முஸ்லிம்களுக்கு கிடைக்குதுன்னா, முதலாக அதுக்கு முன்பாக திமுக 4 முறை ஆட்சியில் இருந்தபோது அதற்காக எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. ஆனால் 2001 ஆட்சிக்கு வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் அதற்காக முதலில் ஆணையத்தை அமைத்தார்கள். இதுதான் உண்மை. அதற்கு பிறகுதான் ஸ்டாலின் கருணாநிதி வந்து அதற்கான இது 3.5% இடஒதுக்கீட்டை வழங்கினார். இன்னும் சொல்ல போனால் அஜி மானியம் கொடுக்கதா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் சென்னையில் அஜி கட்டிடுவதாக இருக்கட்டும், ரமலான் நோன்பு கஞ்சி வச்சுக்கிறதுக்கு அரிசி வழங்குவதாக இருக்கட்டும், ஓருக்கு மணிமண்டபம், காகித இல்லத்துக்கு மணிமண்டபம், இப்படி பல்வேறு விஷயங்கள். இன்று சொல்ல போனால் அந்த ஒரு தாடி வைத்த தீவிரவாதி என்று முஸ்லிம்களை கொச்சப்படுத்தியவர் கருணாநிதி அவர்கள். டிசம்பர் 6 வந்தால் தாடி வச்சிட்டு ஏன் போய் சொல்றீங்க? ஏத்துக்க முடியாது. பேசின பேச்சுக்கள் மறைக்கப்படாது. ஒரே நிமிஷம் ஆதாரம் தான் பேசணும். ஆதாரம் குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடாது. சட்டமன்றத்திலே இருக்கு, சட்டமன்ற பதிவேட்டிலே இருக்குது. தாடி வைத்த தீவிரவாதி என்று பொய் சொல்றதுக்கே பொழப்பா வச்சிருக்கிறது திமுக. நீங்க தான் பேச டைம் கேட்டீங்க. கொஞ்சம் இருங்க. என்னன்னா ஜவஹர்லி சார் வந்துட்டு அப்படியே போற போக்குல இப்ப ரொம்ப இஸ்லாமிய பாசம் காமிக்கிறாரு. அதிமுக ஜவஹர்லி சார் அனுப்பி விட்டுக்கிறாங்க, நீ போய் இஸ்லாமிய பாசம் காமிப்பான்னு. மொத்தத்துல இஸ்லாமியர்கள் இன்றல்ல நேற்றல்ல அதிமுகவை என்றுமே அங்கீகரித்து கிடையாது. இது வரலாறு. இது
ஏன்னா அதிமுக எப்போதெல்லாம் பச்சோந்தித்தனமாக நிறமாறும் என்பது இஸ்லாமியர்களுக்கு மிக நன்றாகவே தெரியும். அதில் மிக முக்கியமானது வரலாற்று சிறப்பு மிக்கது கரசேவைக்கு ஆள் அனுப்பியதும் சிஏஏவை ஆதரித்ததும். இது ரெண்ட இஸ்லாமில் இன்றல்ல நேற்றல்ல வரலாறு முழுக்க மறக்கவே மாட்டாங்க என்பது ஜவஹர்லால் நல்லா தெரியும். ஜவஹர்லால் சார் தெரிஞ்சு இன்னைக்கு 14 கட்சிகள் ஆதரவு கொடுக்கிறார் சார். சார் கட்சிகள் ஆதரவு 25 கட்சி சார் 200 கட்சி ஆதரவு தரட்டும். இஸ்லாமியர்ல சார் ஓட்டு போட போறான் கட்சி, அந்த கட்சியில் இருக்கிற 4 பேரை ஓட்டு போட போறான். இப்ப பாஜக பிரிஞ்சு வந்துட்டாங்கல்ல, இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டா ஒரே ஒரு பாஜகவிலிருந்து பிரிந்து வந்தால் அதிமுக செய்தது உத்தமத்தனமாக ஆகிவிடாது. அது குற்றம் தான், துரோகம் தான். இஸ்லாமிய மக்கள் மறக்க மாட்டார்கள். கரசேவைக்கு ஆள் அனுப்பியதும் இல்ல முக்கியமான மேட்டர் சொல்லிடுறேன். என்னன்னா ஜவஹர்லால் சார் பேசும்போது நாகூர் ஹனீஃபா பத்தி முதல்வர் பேசினாருன்னு சொன்னாரு. அவரை தோக்கடி சார், நாகூர் ஹனீஃபா வாணியம்பாடி தொகுதியில் நின்னார். அப்போ நாங்க எல்லாம் களத்துல வாணியம்பாடியில் இருந்தோம். ஆம்பூர்ல நான் இருந்தேன். அவர் நிற்கும் போது வடிவேலு என்ற ஒரு ஆளை அதிமுக நிறுத்தி ஜாதி ஓட்டை பிரித்து அவரை தோற்கடித்தது அதிமுக. இது வரலாறு. இது தெரியாம உட்காந்து பேசிட்டு இருக்காதீங்க. அடுத்ததான் சொல்ல வரேன். இப்போ ரொம்ப லாபமா சிஏஏ ஆதரவு சார் பேசும்போது வந்து நாங்க இப்போ ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறோம். நீங்க இப்போ எதிர்த்தா என்ன, எதிர்காட்டி என்ன சார்? ஒரு காமெடி வரும் பாத்தீங்களா? நீங்க இப்ப வயசுக்கு வந்தா என்ன, வரலாம் என்ன, அந்த கதை தான். நீங்க இப்போ எதிர்த்தா என்ன, எதிர்க்காம என்ன காரணம்? நீங்கள் அங்கே ஓட்டு வரும்போதே இஸ்லாமியர்கள் உங்களை வெறுத்து விட்டார்கள். இனிமேல் நீங்க வந்து தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் அது நடக்க போறது உண்மை. ஓகே, சிறிய குறுக்கீடு முடிஞ்ச வரலி கார்கே சொல்லுங்க நீங்க. கார்கே எஸ் அதாவது கார்கே, என்றைக்கும் இஸ்லாமியர்களுக்கு ஆறாத வடுவாக இருக்கக்கூடியது 3 விஷயம். முதல்ல வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அது எப்பொழுதுனா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. அந்த சமயத்துக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகுதான் இடித்தது பாரதிய ஜனதா கட்சி. அது எல்லாம் தெரிந்ததுக்கு பிறகுதான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சியோட கருணாநிதி அவர்கள் கூட்டணி சேர்கிறார்கள். அதுக்கு பிறகு அது முஸ்லிம்களுக்கு செய்த முதல் ஜவஹர்லால் முடிச்சிருங்க. நீங்க அமைதியா இருங்க சார். நீங்க ஓகே, உங்க கேள்வி எடுத்துக்கிறேன். யார் தமிழ்நாட்டுல பொய்களையா சொன்னீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. யார் நீங்க சொன்னதை விடவா? கொஞ்சம் அமைதியா. குஜராத்ல கலவரம் ஏற்பட்ட போது சார், கலவரம் ஏற்பட்ட போது அன்றைக்கு மாநிலத்தில் ஆட்சி செய்தது கருணாநிதி அவர்கள். அன்றைக்கு குஜராத் கலவரத்தை பத்தி அவர் சொல்றாரு, அது ஒரு வேறு மாநில பிரச்சனை. மோடி நல்லவர், வல்லவர், அவர் சிறந்த ஆட்சியாளர் சொன்னது அது இரண்டாவது மக்களுக்கு ஏற்பட்ட காயம். மூன்றாவது கோவையிலே ஒரு கலவரம் சார், அந்த கலவரம் ஒரு சின்ன கலவரத்தை ஒரு மிகப்பெரிய பூதாகர கலவரமாக்கி 19 முஸ்லிம்களை சுட்டுக் கொன்றது திமுக முஸ்லிம்களுக்கு என்றைக்கும் மாறாத வடு. அதுக்கப்புறம் அவர் நாகூர் ஹனீஃபா பத்தி சொன்னார். நான் கேட்கிறேன், நாகூர் ஹனீஃபா காலகாலமா திமுக ஒழிச்சாரு, நின்னு தோத்துட்டாங்க. அன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டதுன்னா அண்ணா திமுக சார்பில், அவர் திமுக சார்பில் தோற்கடிக்கப்பட்டார். நீங்க என்ன பொறுப்பை கொடுத்தீங்க? ஒரு எம்பியாவோ ஒரு எந்த பொறுப்பை கொடுத்தீங்க? சரி, இரண்டாவது இன்னும் சொல்ல போனா நாகூர் ஹனீஃபா வாழ்ந்த வீடு, நாகூர்ல இருக்கக்கூடிய வீட்டை அவங்க வீட்டு குடும்பத்தாரெல்லாம் காலி பண்ணி செய்ய வச்சீங்க. இப்பொழுது 3 மாசத்துக்கு முன்னாடி நாகூர்ல இருந்து காலி பண்ணீங்க. அது என்ன அது சார்? நீங்க வரலாறு தெரியாம பேசாதீங்க. சொல்ல விடுங்க சார், சொல்ல விடுங்க. நீங்க அந்த குற்றச்சாட்டு அங்கே இருக்கும். அவங்க குடும்பத்தார் காலி பண்ணி வச்சீங்க. ஜவஹர்லால் சட்டத்தை பத்தி மீண்டும் சொல்றீங்க.
சார் சிஏ சட்டத்துக்கும் ஒரு நிமிஷம் திரும்ப திரும்ப அதுதான் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் ஏமாத்துறதுக்காக சிஏ சட்டத்தை கையில் எடுக்கிறீங்க. ஒரு நிமிஷம் அந்த கூட்டணி கட்சிகள் இறுதி நேரம் ப்ளீஸ் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எத்தனையோ கட்சிகள் உங்க கூட்டணியில் இருக்காங்க. சரி ஓகே ஜவஹர்லால் திரும்ப வர திரு அந்தர்தாஸ் அவர்கள் தேர்தலின் போது மட்டும் திமுக கூட்டணி வெளியே வருது, மக்களை பார்க்குது, அப்புறம் மறந்துடுறாங்க அண்ணாமலை குற்றச்சாட்டு வைக்கிறார். இல்லை, அவர் தான் இப்போ வந்து தேர்தலுக்காகவே நடைபயணத்தையே வந்து அதுக்காக தான் ஏற்படுத்தினாங்க. ஆனால் அது இது திமுக வந்து எல்லா கட்டத்திலையும், அதாவது எல்லா மாணவர்களுடைய மத்தியிலையும், மீனவர்கள் மத்தியிலையும், விவசாயிகள் மத்தியிலையும், தொழிலாளர்கள் மத்தியிலையும் இருக்கின்ற காரணத்தால் தான் 29 சட்டங்களை இன்றளவும் நிறுத்தி வைத்திருக்கின்ற மாநிலமாக இங்கே இருக்குது. விவசாய சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு பாராளுமன்ற சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்து அது கூட வெளிநடப்பு பண்ணவங்க தான் மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் ஜவஹர்லால் வந்து இவர் மாதிரி பேசிட்டு இருக்கார். செம்மலை, மரியாதைக்குரிய செம்மலை இப்படி தான் பேசிட்டு இருந்தார். தமிழ்நாட்டுக்கு இது வந்து சிஏஏ வந்து தேவையில்லை அப்படின்னார். தேவையில்லைன்னு சொன்னால் 13 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க? அதாவது எதிர்க்கிறோன்றாங்க. இல்லை எதிர்க்கணும். எப்போ எதிர்க்கிறது? 2019 டிசம்பர் 8ஆம் தேதி ராஜ்யசபாவில் வரும்பொழுது எதிர்க்கலையே சார் நீங்கள்? அதுக்கும் அந்த திருத்த சட்டத்துக்கும் யூபிஏ கொண்டு வந்த சட்டத்துக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. என்சிஆர்லாம் அதுல கிடையாது. என்சிஆர்லாம் வந்த பிறகுதான் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ற ஒரு சிறைச்சாலைக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. அது தேவையில்லைன்னு சொன்னா தேவையில்லாம ஏன் 113 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்க ஆதரிச்சீங்க? அதை விட்டுட்டு இன்னைக்கு திசை திருப்புறம் நாகராஜ் சார் சொன்னார், இன்னும் இவ்வளவு ஒரு பேங்க் 25 கோடி பேரை வறுமையிலேருந்து பிடியிலேருந்து மீட்டுட்டோன்னு சொன்னார்ல, அது பச்சை பொய்யிலே நீந்தி வரும் புழுகன் தலைவர் என்றதுக்கு குளோபல் இண்டஸ்ட்ரி இது அங்கர் இண்டெக்ஸ்ல 2021 191 நாட்டில் 132வது இடம் இந்தியா. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2022 121 இடத்துல 107வது இடம். நிதி ஆயோக் சென்ற வருடம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி சொல்லி இருக்குது 31% பேர் ஊட்டச்சத்து குறைபாடால இறந்து போய்விடுகிறார்கள். அதுல முதல் இடத்துல இருப்பது 38% குஜராத். அதுதான் அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஜும்லா தேர்தல் நாடகம். இந்த நாடகத்திற்காக இன்னைக்கு ஒப்பனையோட வர்றாங்க. இறுதியான பார்வைகளை பெறணும்னு நினைக்கிறேன். இறுதி கருத்து திரு நாகராஜ், இந்த குற்றச்சாட்டுகள் களத்தில் எதிரொலிக்குமா? ஒரே வரி. இல்லைங்க, 100% நான் என்ன சொல்றேன்னா, இவங்க தமிழ்நாட்டை பத்தி பேசாம இந்த எலெக்ஷன்ல தமிழ்நாட்டுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதை விட்டு இந்திய அளவுல வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக இவர்கள் சொன்ன கடந்த 3 ஆண்டுகள்ல இவர்கள் சொன்ன விஷயம், நாங்க வந்து எவ்வளவு பேருக்கு சொன்னாங்க, நாங்க வந்து 3.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை தருவோம்னு சொன்னாங்க. செய்தார்களா? வெறும் 10,000 பேர் கூட இன்னும் கொடுக்கல. இல்ல நான் சொல்றேன், நாங்க வந்து நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 2,500 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க. விவசாயிகளுக்கு கொடுத்தார்களா? கரும்புக்கு 4,000 ரூபாய் டன்னுக்கு தரணாங்க, கொடுத்தார்களா? நான் கேட்கிறேன், அவர் சால் கேட்கிற மாதிரி அவர் சொன்னது என்ன? நாங்க தேங்காய் எண்ணெயே ரேஷன் கடையில பாமாய்க்கு மாற்றாக வழங்கும் என்று சொன்னார்கள், கொடுத்தார்களா? சொன்ன வாக்குறுதிகள் 550 வாக்குறுதிகள் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாத திமுக அரசு இந்திய அளவில் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறது. மக்கள் ஏமாற மாட்டார்கள். சதுரங்க வேட்டையில ஆசை 2 கோடி பேருக்கு வேலை சொன்னாங்களா? 2 கோடி பேருக்கு வேலைன்னு சொன்னீங்களா? ஆனா 4Gயும் 5Gயும் கொடுத்தும் போய் ஜியோ கொடுத்ததுனால பிஎஸ்என்எல்ல 82,000 பேர் வேலையை விட்டு போயிட்டாங்களே, அதுக்கு பதில் சொல்லுங்க. 2 கோடி பேர் வருஷத்துக்கு தரீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. மாநில அரசுக்கு வந்துட்டார் அவரு. சரி ஓகே, இறுதி கருத்து ஜவஹர்லால். கார்கே, அதாவது நான் அந்தர்தாஸ் கிட்ட கேட்கிறேன், பொது சிவில் சட்டத்தை ஆதரித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை என்கின்ற சட்டத்தை ஆதரித்தது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஏடிஎஸ் என்கின்ற ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க, ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் என்ற ஒரு சட்டத்தை. அதை யாருக்கு எதிராக ஸ்டாலின் போட்டுக்காருன்னா முஸ்லிம்களுக்கு எதிராக போட்டுக்கார். முஸ்லிம்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர இந்த 3 வருஷத்துல முஸ்லிம்களுக்காக அவர் செய்த ஒரே ஒரு திட்டம் ஏதாவது சொல்லுங்க, செஞ்சிருக்கான்னு சொல்லுங்க. அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இஸ்லாமிய மக்கள் எல்லாவற்றையும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். தேவையில்லை என்றால் அவர்களை கழுத்திலே காலை வைத்து மிதித்து கொன்றுவிட்டு கூட ஆட்சி அதிகாரத்தை டாக்டர் சஃபி இறுதி கருத்து.
அதாவது புல்டோசர் ஆட்சியை பத்தி சுத்தமா மறந்து விட்டார், ஆசிஃபா நிலையை சுத்தமா மறந்து விட்டார், பில்கிஸ் பானுவை பத்தி ஜவஹர் அலி மறந்து விட்டார், சிஏஏ பத்தி மறந்து விட்டார். இதெல்லாம் மறந்துட்டு இப்ப என்னமோ புதுசா வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் நம்பறதுக்கு முட்டாள் இல்ல சார், தமிழ்நாட்டு மக்கள் நல்லாவே தெரியும். கடைசியா ஒண்ணு வேர்ல்டு ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ் ஒண்ணு ஒரு விஷயத்துல வந்து இந்திய மக்கள் எந்த அளவு பிளவுபட்டிருக்கிறாங்க, எப்படி வந்து ஒன்றிய அரசு கடந்த 10 வருஷமா இந்திய மக்களை 40% மேல வந்து எப்படி பிளவுபடுத்தி வச்சிருக்கு. அதுல வந்து மேல்தட்டு மக்களை எப்படி, கீழ்த்தட்டு மக்களை எப்படி பிளவுபடுத்தி சொல்லி இருக்குது. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் பத்தி சொல்லி இருக்குது. ஜவஹர் அலி சார் ஒன்னே ஒரு கடைசியா சொல்லிடுறேன், ரமலான் மாசத்துலயாவது பொய் சொல்லாம இருங்க சார், உங்களுக்கு நல்லது. அரசியல் களத்தில் எதிரொலிக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இந்த குற்றச்சாட்டுகள் களத்துல மக்களிடம் வாக்குகளாக மாறுமா? யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் பங்குண்ட சிறப்பு விருந்துகள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே தொடர்ந்து இருந்துங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.